கர்த்தருடைய வார்த்தை நேராக போவோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை மன்னிக்கவும். 24ஆம் அதிகாரம் 42ஆம் வசனத்தை நாம் சேர்ந்து படிப்போம். உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடினால் விழித்திருங்கள். பல வாரங்களாக நாம் இயேசு கிறிஸ்து அவர் போதித்த கடைசி காலத்தை குறித்து இயேசு கிறிஸ்து என்ன போதித்தார் என்று சொல்லி பார்த்து கொண்டு வருகிறோம். வேதம் அதை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை பற்றி நம்ம தியானிக்க ஆரம்பித்தோம். வேதத்தில் மத்தேயு புஸ்தகம் 24, 25, மார்க் 13, லூக்கா 21 ஆகிய இந்த 3 வேத பகுதிகளிலும் பார்த்திங்கன்னா நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசியாக அவர் சொன்ன கடைசி காலத்தை குறித்து என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை குறித்து 3 சுவிசேஷர்களும் அதை அழகாக எழுதி வச்சுருக்கிறாங்க. இன்னொரு சுவிசேஷகர் ஒரு புஸ்தகத்தை இதுக்காக எழுதி வச்சிருக்கிறார். ரெவலேஷன் என்று சொல்லக்கூடிய வெளிப்படுத்தின விசேஷம் முழுவதுமே அதை அழகாக எழுதி வச்சிருக்கிறார். இவைகளெல்லாம் புரிந்து கொள்வது மிகவும் ஒரு கஷ்டமான ஒரு காரியம். ஏன்னா இது சில விஷயங்கள்லாம் நம்ம மற்ற விஷயங்கள்லாம் எளிமையாக இருக்கும், உடனே டக்குன்னு புரிந்து கொள்ளலாம். இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கிறதுனால, கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால இது புரிந்து கொள்வதும் கொஞ்சம் கஷ்டம்தான். கர்த்தருடைய ஆவியானவர் தான் நமக்கு உதவி செய்வார். இது கஷ்டம் என்று சொல்கிறதுனால நம்ம அப்படி விட்டுட்டு போக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், இது வேதத்தில் இருக்குது, பைபிளில் இருக்குது. பைபிளில் இருக்கிறதுனால கண்டிப்பாக அவைகளை தியானித்தே ஆக வேண்டும். பைபிளில் இருக்கிறதுனால அது ரொம்ப நல்லது. பைபிள் இருக்கிறதுனால சிறந்த ஒரு காரியம். ஏன் அப்படின்னு சொன்னால், தேவனே அதை எழுதி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் அதில் நம்ம கவனம் செலுத்த வேண்டும். வேத புத்தகத்தில் 2 தீமோத்தேயு புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பவுல் இப்படி எழுதி வச்சிருக்கிறாரு, வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது என்று போடப்பட்டிருக்கிறது. அப்போ எல்லா வேத வாக்கியங்களும் என்ன வேத வாக்கியம்? நம்ம இப்போ பார்த்துட்டு வர மத்தேயு புஸ்தகமாக இருக்கட்டும், மார்க்காக இருக்கட்டும், லூக்காவாக இருக்கட்டும், யோவானாக இருக்கட்டும், எல்லா வேத வாக்கியங்களும் தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டது என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த ஹோல் பைபிள், இந்த முழு வேதாகமும், கையில் வைத்திருக்கிற முழு வேதாகமுமே பரிசுத்த ஆவியானவரால் ஏவப்பட்டு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இந்த புஸ்தகம், இந்த 66 புஸ்தகமுமே எல்லாமே பிரயோஜனம் உள்ள ஒரு வார்த்தைகள் தான். எதுவுமே நம்ம இது வேண்டாம் அது வேண்டான்னு நம்ம இந்த பைபிளில் இருக்கிற எந்த ஒரு வசனத்தையும் எந்த ஒரு பகுதியையும் நம்ம ஒதுக்கி வைக்க முடியாது. வேதத்தில் ஒரு சில விஷயங்கள் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிறதுனால, புரிந்து கொள்வது கொஞ்சம் கடினமாக இருக்கிறதுனால நம்ம விட்டுறக்கூடாது. நம்ம அதை கவனம் செலுத்த வேண்டும். ஸ்டார்ட் பண்ணும்போது சொன்ன மாதிரி தான். ஏனென்று சொன்னால், இது வேதத்தில் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இயேசு ஆண்டவர் இதை பற்றி அதிகமாக இதை பற்றி சொல்லியிருக்கிறதுனால கண்டிப்பாக நம்ம தியானிச்சே ஆகணும். எப்படி எல்லா வசனத்தையும் நம்ம தியானம் செய்கிறோமோ அதே போல் இதையும் தியானம் செஞ்சு ஆகணும். மற்றதை விட்டுவிட முடியாது. அதே போல் இதையும் நம்ம என்ன பண்ண முடியாதுன்னா விட்டுற முடியாது. எல்லா பகுதியுமே நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய திருச்சபைக்கு என்று சொல்லி இந்த உபதேசம்தான் அந்த உபதேசம்தான் என்று அப்படி கிடையாது. எல்லா வேதத்தில் சொல்லப்பட்ட எல்லா பகுதியுமே நம்ம டச் பண்ணியே ஆக வேண்டும். ஆனால் என்ன பண்ணிட்டாங்க, ஒரு சில சபையை தான் நம்முடைய சபையை பார்த்துக்கும் போதெல்லாம் இவங்கெல்லாம் இந்த டாக்டரினுக்குரியவங்க அப்படின்னு சொல்லி முத்திரை குத்துறாங்க. நம்ம அப்படி கிடையாது. நம்ம எந்த டாக்டரினுக்கும் உரியவங்க கிடையாது. வேதத்தில் தேவன் சொன்ன எல்லா டாக்டரினருக்கும் நாம் உரியவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து இங்கு போதிக்கிறத பார்க்குறோம். இது அவருடைய சப்ஜெக்டில் கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்டாக இருந்தாலும்
இது வந்து கண்டிப்பாக அவர் புரிந்து கொள்கிற மாதிரி எளிமையாக இவைகளெல்லாம் அழகாக சொல்லியிருக்கிறார். ஆகவே தான் நான் போன ஒரு சில வாரங்களாக நம்ம வந்து இந்த கஷ்டமான பகுதிகளை தான் நம்ம வந்து தியானம் பண்ண போகிறோம். இந்த கஷ்டமான பகுதியில் தியானம் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு 5 அடிப்படை சத்தியங்களை நாம் முதலாவது புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன ஆகவே தான் இது புரிஞ்சுக்கிட்டாலே நம்ம மற்ற விஷயத்தெல்லாம் சுலபமாக நம்மால் புரிந்து கொள்ள முடியும். அதுதான் போன வாரத்துக்கு முந்தின வாரமாக ஒரு காரியம் சொன்னேன். ஒரு பிரசங்கியார் சொன்ன ஒரு விஷயத்தை என்னென்னா, முக்கியமானவைகள் தெளிவாக எழுதப்பட்டிருக்கிறது, வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டவைகள்லாம் முக்கியமானவைகள். இன்னும் ஷார்ட்டாக சொல்லணும்னா, முக்கியமானவைகள் தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தெளிவாய் வெளிப்படுத்தப்பட்ட எல்லாமே முக்கியமானவைகள். புரியுதுங்களா? ரெண்டுமே ஒன்று தான். நான் சொன்ன 2 விஷயமுமே ஒன்று தான். முக்கியமானவைகள் தான் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, தெளிவாக வெளிப்படுத்தப்பட்ட எல்லாமே முக்கியமானவைகள். அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கடைசி காலத்தை குறித்து சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால் அவைகளெல்லாம் முக்கியமானவைகள் மட்டுமல்ல, அது இயேசு கிறிஸ்துவானவரால் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரொம்ப டீட்டெயில்ஸாக அழகாக தேவன் வெளிப்படுத்தியிருக்கிறார். அப்போ எடுத்த உடனே அநேக நேரத்தில் மக்கள் சொல்கிற ஒரு காரியம், இந்த மாதிரி ஒரு கஷ்டமான பகுதிக்கெல்லாம் வரக்கூடாதுங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதாவது கஷ்டமான பகுதிக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணிடுறாங்கன்னா, சில பகுதிக்கு நம்ம போகாமலே விட்டுடுறோம், அதில் ஆர்வம் காட்டாமலே விட்டுடுறோம். ஆனால் ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா, கஷ்டமான பகுதியில் ஆர்வம் காட்டி கடைசியில் அவர்கள் தவறான வழிகளெல்லாம் போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. கஷ்டம்னு சொல்லி விட்டுறக்கூடாது. சில பேர் கஷ்டம்னு சொல்லி இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இதை தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு நம்ம சரியாக புரிந்து கொள்ளாமல் போனவர்கள் எவ்வளோ பேர் இருக்கிறார்கள். ஆகவே இந்த அடிப்படையான சத்தியங்கள் முதலாவது ஒரு 5 காரியம் படித்தோம் இல்லைங்களா? இந்த 5 காரியம் நன்றாக நம்முடைய மனதிலே பதித்து கொள்ள வேண்டும். முதலாவது என்ன படித்தோம்? அந்த 5 அடிப்படை சத்தியங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், முதலாவது உலகம் முடிவுக்குத்தான் வரப்போகிறது. இந்த அற்புதமான ஒரு உலகம், இந்த உலகம் முடிவுக்கு ஒரு அற்புதமான உலகம் உருவாக போகிறது என்பதை பற்றி நம்ம முதல் பாரியத்தை படித்தோம். 2வது விஷயம் என்ன, தேவன் எப்படி தீர்மானித்திருக்கிறாரோ அப்படி தான் எல்லாமே முடியும். இந்த உலகம் எப்படி முடிய போகுதுன்னு அவர் எப்படி பிளான் பண்ணியிருக்கிறாரு, டிசைன் பண்ணியிருக்கிறாரு, அப்படி தான் முடியும். அப்போ அவர் இப்படி தான் முடியும் என்று தீர்மானித்து விட்டார். ஆகவே அது அப்படி தான் முடியும். இன்னும் சொல்லப்போனால் எல்லாவற்றையும் தேவன் தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கிறார். எல்லாம் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. எல்லாவற்றையும் கர்த்தர் ஆளுகிறவராக இருக்கிறபடினால நிச்சயமாகவே தேவன் அவருடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறபடியால் அவருடைய நோக்கம் மட்டும்தான் நிறைவேறும். இதை பற்றி கொஞ்சம் நிறையா படிக்க ஆரம்பித்தோம். இதை யாராலுமே மாற்ற முடியாது. தேவ திட்டத்தை யாராவது மாற்றணும் பிரயாசப்படுத்தணும்னு இருந்தாங்கன்னா நிச்சயமாக முடியாது. நம்ம கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை, ஏன்னா அவர் நினச்சது தான் நடக்கும். ஆகதான் அவரை நம்பினா மட்டும் போதும் என்பதை பற்றி நம்ம பேச ஆரம்பித்தோம். அப்போ இந்த கடைசி காலகட்டங்களெல்லாம் பற்றி பேசும்போது மக்கள் இதை எப்படி அப்ரோச் பண்ணுறாங்க, எப்படி இதை அணுகுகிறார்கள் என்று பார்த்தா, பயத்தோடு ஒரு கலக்கத்தோடு இந்த கடைசி காலகட்டத்தெல்லாம் மக்கள் பேசும்போதெல்லாம் பார்த்திங்கன்னா மக்களுக்கு ஒரு விதமான திகில், ஒரு பயம் வர ஆரம்பிச்சது. அந்த காலகட்டத்தில் டிவியில், இன்றைக்கி டிவியில் எப்படி வருதான்னு தெரியல, சில டிவி சேனல்ஸே இருக்கிறாங்க. அவங்க அந்த சில வசனத்தெல்லாம் சொல்லும்போது நமக்கே ஒரு மாதிரி திகில் பயம்லாம் உள்ளே வர ஆரம்பிக்கும் பாருங்கள். அது சொல்கிற விதம், வே ஆஃப் ப்ரெசன்டேஷன் சொல்லுவாங்க, விதம் நம்ம எப்படி சொல்கிறோன்றது முக்கியம். பயமுறுத்துற மாதிரிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது, பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஆகவே தான் கலங்காதிருங்கள் என்றெல்லாம் இயேசு திரும்ப அவர் சொல்லியிருக்கிறார். அப்படின்னா என்ன, அவர் நம்பணும். அவர் நம்பினா போதும், எல்லாம் அவருடைய கண்ட்ரோலில் இருக்குது, அவருடைய சித்தத்தின் மீது நடத்துகிறாரு. இப்போ நம்ம என்ன பண்ணணும், அவர் நம்பினா போதும். 3வது என்ன பார்த்தோம், இறுதியிலே தேவனுடைய நோக்கம்தான் நிறைவேறும். அவர் என்ன பிளான் பண்ணியிருக்கிறாரோ அதுதான் நிறைவேறும். இந்த நோக்கத்துடைய சென்டர் யார்,
மையம் யார் என்று சொன்னால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் அவருடைய நோக்கத்தின் மையமாகவே இருக்கிறார் என்பதை பற்றி பார்த்தோம். அப்போ கடைசி காலகட்டத்தில் கடைசி காலகட்டத்தை குறித்து தெரிந்து கொண்டால் கூட மையம் என்ன, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். ஒரு நாளும் இதை மறந்து விடவே கூடாது. ஏன் இதை அழுத்தம் திருத்தமாக நம்ம பேசணும் என்பதுக்கு முக்கியமான ஒரு காரியம்னா, கடைசி காலகட்டத்தை குறித்து படிக்கிறவர்கள், தியானிக்கிறவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, கடைசி காலகட்டத்தில் என்னென்னலாம் அதை ரிசர்ச் பண்ணுறாங்க. என்ன வரப்போகுது, என்ன ஆக போகுது, அப்புறமேட்டுக்கு என்ன, இந்த யுத்தம் நடக்குது, இந்த பிரச்சனை வருது, அது வருது, இது வருதுலாம் நிறையா ரிசர்ச் பண்ணி பல காரியத்தில் சொல்கிறவங்க அதிகமாக அவங்களுடைய கவனம் எல்லாம் ஃபோக்கஸ்லாம் எங்கே போகுதுன்னா, அதாவது என்ன நடக்க போகுது என்கின்ற காரியத்தின் மேலே தான் அதிகம் கவனம் செலுத்துகிறார்கள் ஒழிய, கடைசி காலகட்டத்தை குறித்து படிக்க ஆரம்பித்தால நம்முடைய மனதில் முதலாவது நிற்க வேண்டியது யாருன்னா, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இருக்க வேண்டும். அப்போ அதெல்லாம் தெரிந்து கொள்ளக்கூடாதா? இருக்கும். எல்லாவற்றையும் இருந்தாலும் நம்முடைய மனதில் அதிக பெர்சன்டேஜில் இருக்கக்கூடியது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான். மற்ற எந்த ஒரு காரியத்தை குறித்து உலகத்தில் சொல்லுவாங்க, இது இப்படி வரப்போகுது அப்படி வரப்போகுதுன்னா நம்ம பயந்துடக்கூடாது, கலங்கிடக்கூடாது, திகில் அடைந்து விடக்கூடாது. நம்ம இயேசு கிறிஸ்துவை நம் மனதில் வைப்போம் என்று சொன்னால், நம்முடைய ஃபோக்கஸ் எல்லாம், நம்முடைய கவனம் எல்லாம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது இருக்கும் என்று சொன்னால், நான் சொல்லுகின்றேன், வரக்கூடிய காலகட்டத்தை, வரக்கூடிய நாட்களை நாம் இன்பமாக அதை வரவேற்கலாம், சந்தோஷமாக வரவேற்கலாம், மகிழ்ச்சியோடு அதை வரவேற்கலாம். இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்வின் மையமாக இல்லை என்று சொன்னால், நான் நல்ல கவனமாக கேட்கணும், நம்ம அவருடைய வருகையை சந்தோஷமாக எதிர்பார்க்க முடியாது. வேறு விதமான பயம்தான் இருக்கும். ஒருவேளை கைவிட்டுருவாரோ, எங்களை விட்டுட்டு போயிடுவாரோ என்ற அந்த ஒரு காரியம்தான் பயமாக இருக்கும். ஆகவேதான் நம்ம அதிகமாக இதை போதிக்கிறோம், இயேசு கிறிஸ்துவை குறித்து போதிக்கிறோம், அவருடைய நம்முடைய மனதிலே இருக்க வேண்டும். நான்காவது என்ன சொன்னோம் அப்படின்னு சொன்னோம்னா, இயேசு கிறிஸ்து மகிமையோடு திரும்பி வரப்போகிறார். இந்த பூமிக்கு ஏற்கனவே ராஜா, ஒரு குழந்தையாக பிறந்தவர், மீட்கிறதுக்காக இரட்சகராக பிறந்தவர், மீட்பராக பிறந்தவர். இந்த உலகத்தில் அவர் ஒரு நாள் வரப்போகிறாரு. அவர் ராஜாதி ராஜாவாக, நியாயாதி பதியாக, நியாயம் தீர்க்கிறவராக வரப்போகிறாரு என்பதை பற்றி பார்க்க ஆரம்பித்தோம். அப்போ உலகத்தையே நியாயம் தீர்க்க போகிறார். ஆகவே இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா எல்லாருமே ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். எல்லாருமே ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக நின்று பதில் சொல்லி ஆக வேண்டும் என்று சொன்னால், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். ஒவ்வொரு மனுஷனும், ஒவ்வொரு மனுஷியும் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக கண்டிப்பாக நின்றே ஆக வேண்டும். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம கடைசி காலகட்டத்தை படித்து கடைசியில் அவருக்கு முன்பாக நிற்க ரெடி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, நம்ம இந்த கடைசி காலகட்டத்தெல்லாம் படித்து ஒரு பிரயோஜனம் கிடையவே கிடையாது. நல்லா கவனமாக கேளுங்க, முக்கியமான விஷயம் சொல்கிற, கொஞ்சம் கவனமாக கேளுங்க. கடைசி காலகட்டத்தை பற்றி, இயேசுவின் வருகை பற்றி, அவருடைய முதல் இரண்டாம் வருகை பற்றி, ரகசிய வருகை பற்றி, எப்படியெல்லாம் விட்டு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் எதுக்கு? இதெல்லாம் என்னத்துக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம்? இதெல்லாம் நல்லா டீப்பாக பேசி, அப்படி பேசி இப்படி பேசி, நீங்களாம் கூட சொல்லலாம், ரொம்ப அருமையாக பிரமாதமாக பேசுகிறாருங்க, அப்படி பேசுகிறாங்க, இப்படி பேசுகிறாங்க, நிறைய நீங்கள் கமெண்ட்லாம் கொடுக்கலாம் பாருங்கள். ஆனால் எல்லா கமெண்ட்லாம் கொடுத்துட்டு தேவனுக்கு முன்பாக நிற்க நீங்கள் ரெடியாக இல்லை என்று சொன்னால், நம்ம எவ்வளோ நாள் இப்படிப்பட்ட டீச்சிங் பண்ணாலும் அது உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் படவே படாது. நல்லா கவனிச்சிங்க, நல்லா சொல்கிறேன்னு. நம்ம பேசுகிற பிரசங்கங்கள், பேசுகிற போதனைகள் எல்லாம் எதுக்கு? நம்ம இதை பற்றி நம்ம தெரியுன்றதை காமிக்கிறதுக்காகவா? இல்லை எனக்கு தெரியும், நீங்களாம் ஏன் உட்காந்து கேட்டுருக்குறீங்க, எங்களுக்கு பாஸ்டருக்கு தெரியுன்றதுக்கு அவருக்கு என்ன தெரிஞ்சதோ அவர் சொல்கிறாருன்றதை கேட்டுட்டு போகிறதுக்காக உட்காந்துட்டு இருக்கிறீங்களா? அப்படி இருப்பீங்கன்னு சொன்னால் நான் சொல்கிறேன், நீங்கள் உங்கள் வாழ்நாளில் லாஸ் ஆக்கிக்கிட்டு இருக்கிற, வீணாக்கி கொண்டிருக்கிறீர்கள் என்று தான் அர்த்தம். நான் சொல்கிறேன், இந்த டீச்சிங் எதுக்கு, இந்த போதனை எதுக்கு? அவருக்கு முன்பாக நிற்க நம்மை திராணியுள்ளவர்களாக மாற்றுவதற்காக. எல்லாவற்றையும் கேட்டுட்டு அவருக்கு முன்னாடி நிற்க ஒன்றுமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பலனே இல்லை, தைரியமே இல்லைன்னா நான் சொல்கிறேன், நீ கேட்குறது எல்லாமே வீணாக போய்விடும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமாம், கான்ஃபிடெண்ட்டாக இருக்கணும், தைரியமாக இருக்கணும் அவருக்கு முன்பாக.
சில பேர்லாம் எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு முன்னாடி சில பேர் பாருங்கள் நல்லாவே படிக்கவே மாட்டாங்க, வந்து ஒரு கான்ஃபிடெண்ட்டாக இருப்பாங்க. சில பேர் நல்லா படிச்சுட்டு போவாங்க, அவங்களுக்கு பாருங்கள் ஒரு கான்ஃபிடென்ட்டே இருக்காது. இது வந்து எக்ஸாம் எழுத போகிற எல்லாருக்குமே தெரியும். நான் சொல்கிறேன், நம்மளும் ஒரு எக்ஸாமை சந்திக்க போகிறோம். 12th எக்ஸாமோ இல்லை காலேஜ் எக்ஸாமோ கிடையாது. இந்த எக்ஸாம் அவருக்கு முன்பாக இருக்கக்கூடிய ஒரு எக்ஸாம் இருக்குது. அதுக்கு முன்னாடி நிற்க போகிறோம். நீங்கள் வந்து ஒரு கான்ஃபிடென்ஸாக ஒரு தைரியம் உள்ளவர்களாக இல்லை என்று சொன்னால், நான் சொல்கிறேன், நம்ம கேட்குறது எல்லாமே வீணாக போயிடக்கூடாது என்பதற்காக தான் திரும்ப இந்த காரியத்தை அழுத்த நிறுத்தமாக உங்களோடு சொல்லி கொண்டிருக்கிறேன். ஆகவே தேவ பிள்ளைங்களே நல்லா புரிஞ்சுக்கணும், அவருக்கு நியாயாதிபதிக்கு முன்பாக நாம் ஒரு நாள் நிற்கப் போகிறோம். ஆகவே தைரியமாக அவருக்கு முன்பாக நாம் நிற்க வேண்டும். புரியுதுங்களா? 5வது என்ன பார்த்தோன்னு சொன்னால், இந்த வரப்போகிற உலகத்தை நம்ம வந்து புதிய வானம் புதிய பூமி இவைகளை நிச்சயமாகவே எதிர்பார்க்கலாம். நீங்கள் கவலைப்பட தேவை இல்லை. எதிர்நோக்குவதற்காக ஒரு புதிய உலகம் நமக்காக வந்து கொண்டு இருக்கிறது. புதிய உலகம், புதிய வானம், புதிய வானம் புதிய பூமி. பாட்டு பாடுறதுல ஒன்றும் இல்லை, என் கண்ணில் தெரியுதுன்னு சொல்லி அப்படி கிடையாது. வந்து இதை கண்டிப்பாகவே நம்ம எதிர்நோக்க போகின்றோம். அதற்காக தான் இந்த மகிமையான சரீரம் நமக்கு கொடுக்கப்பட போகின்றது. அவர் வருவார், கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாம் எல்லாரும் அவருக்கு எதிர்கொண்டு போக மகிமையின் சாயலை அடைந்து எதிர்கொண்டு போவோம். அப்போ எதற்காக இந்த மகிமையின் சாயல் கொடுக்கப்படுகின்றது, மகிமையின் சரீரம் ஏன் கொடுக்கப்படுகிறது என்று சொன்னால், புதிய வானத்துக்கும் புதிய பூமிக்கும் நாம் நுழைவதற்காக. அப்போ இந்த மீட்கப்பட்ட சரீரத்தில், மகிமையான சரீரத்தில், அந்த புதிய வானம் புதிய பூமி என்று சொல்லக்கூடிய இடத்துல மகிமையான இயேசுவுடன் என்றென்றைக்கும் நாம் பரிசுத்தவான்களாக நாம் அவரோடு கூட வாழ்வோம், அவரோடு கூட ஆளுவோம். ஆமென். ஆகவே நல்லா புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து இந்த அடிப்படை சத்தியத்தெல்லாம் நம்ம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், கிறிஸ்துவுக்கு முன்பாக நாம் நிற்பதற்கு நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. அதுதான் இந்த வருகையெல்லாம் பற்றி, கடைசி காலகட்டத்தெல்லாம் பற்றி போதிக்கும் போது உங்களை ஒரு திகிலுக்குள் கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை, உங்களை ஒரு பயத்துக்குள் கொண்டு போக வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. இதெல்லாம் பார்க்கும்போது சில நேரத்தில் சில பேருக்கு இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் போதிக்கும் போது ஒரு விதமான ஒரு பயம் இருக்கும். அந்த பயத்துக்குள்ளே போகணும்னு ஆசைப்படல. நான் வந்து இது வந்து ஒரு மகிமையான ஒரு எதிர்பார்ப்புக்குள்ளே போக வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன். ஆகவே ஒரு நாள் நம்ம வந்து இந்த பூமியிலே பாவமில்லாத உலகத்தில் வாழப்போகின்றோம், சாபமில்லாத ஒரு உலகத்தில் வாழப்போகிறோம், நோய் இல்லாத ஒரு உலகத்தில் வாழப்போகிறோம், மரணமில்லாத ஒரு உலகத்தில் வாழப்போகிறோம், தீமை இல்லாத ஒரு உலகத்தில் வாழப்போகிறோம், பாவமே இல்லாத, பிசாசு இல்லாத ஒரு உலகத்தில் வாழப்போகின்றோம். இன்னும் சொன்னால் மகிமையான விதத்தில் நாம் எல்லாருமே வாழப்போகின்றோம். அதுக்காக அந்த காலத்தில் மகிமை மேல் மகிமை அடைந்திடும், இந்த மாதிரிலாம் பாட்டு அந்த காலத்தில் நிறைய பாட்டெலாம் பாடினாங்க. ஏன் ஒரு நாள் இந்த மகிமையான ஒரு வாழ்வுக்குள்ளே நம்ம போகிறோம் என்ற அதை விசுவாசித்து நம்முடைய தேவ பிள்ளைகள்லாம் அழகான பாடல்லாம் அந்த காலகட்டத்தில் இயற்றினாலும் இன்றைக்கும் பாடப்பட்டு கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட பாடல்கள் எல்லாமே வந்து அப்போ என்ன சொல்லணும், இதை முதலாவது இதை நம்பணும். இந்த 5 விஷயத்தை நம்பணும். இதை நம்பினாதான் நம்ம படிக்கிறதுக்கு பிரயோஜனமாக இருக்கும். இதை நம்பலை அப்படின்னு சொன்னால் ஒரு பிரயோஜனமும் இல்லவே இருக்காது. உறுதியாக இருந்தால் தான், ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் நம்ம வந்து ஸ்ட்ராங்காக இருந்து இதுக்குள்ளே நுழைஞ்சாதான் நமக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமாக இருக்கும் என்பதை நாம் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். ஓகேங்களா? சரி, அப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம், நம்ம வந்து எல்லா புஸ்தகத்தையும் திருப்பி பார்க்குறது பதிலாக ஒரு புஸ்தகத்துக்கு நேரம் நம்ம கவனத்தை செலுத்த போகிறோம். அதாவது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, இந்த 3 தான் அதிகம் கவனம் செலுத்துவோம். இதில் அதிகமாக கவனம் செலுத்த போகிறது மார்க்கு புஸ்தகத்தை அதிகமாக கவனம் செலுத்த போகின்றோம். மார்க் படிச்சுட்டு இருக்கும்போதே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, கொஞ்சம் மத்தேயுக்கும் போவோம், நம்ம லூக்காவுக்கு வருவோம், கொஞ்சம் போயிட்டு நம்ம வருவோம். வந்து முதலாவது மார்க்கை ஏன் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம் என்னென்னா, இது வந்து இயேசு கிறிஸ்துவோடு கூட முக்கியமான ஒரு சீசன். பேதுரு எழுதின ஒரு புஸ்தகம். பேதுரு டைரெக்டாக இதை எழுதலை, அவருடைய சிஷியன் மார்க்குவை மையமாக வைத்து இதை எழுதியிருக்கிறதுனால
இது வந்து மார்க் புஸ்தகம் என்று ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இதுக்கு பின்னணியில் இருந்து இவரை உந்தி விட்டவர், தள்ளி விட்டவர் யாருன்னு சொன்னால் பேதுரு என்று சொல்லக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் காரியத்தில் எல்லாவற்றையும் கொஞ்சம் ஃபஸ்ட்டாக பெஸ்ட்டாக இருந்த ஒரு மனுஷன் தான் இதை வந்து அதிகமாக எழுதியிருக்கிறதுனால கொஞ்சம் இதில் கொஞ்சம் என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் கவனம் செலுத்த போகின்றோம். இதில் மட்டும் கிடையாது, நம்ம மத்தேயுக்கும் போயிட்டு வருவோம், லூக்காவுக்கும் கொஞ்சம் போயிட்டு எல்லாம் சொல்ல வராங்கன்றதெல்லாம் நம்ம வந்து பார்க்க போகின்றோம். ஓகே, முதல்ல புரிஞ்சுக்கங்க, இந்த 3 புஸ்தகத்தில் 3 சுவிசேஷத்துலையுமே இயேசு கிறிஸ்துடைய கடைசி காலகட்டத்தை பற்றி பேசும்போதெல்லாம் திரும்ப சொல்ல ஒரு கஷ்டமான ஒரு கடினமான ஒரு பகுதி தான் இந்த 3 புஸ்தகத்துலையுமே கடினமான பகுதி. இன்னும் சொல்ல ரெவலேஷன்லாம் வெளிப்படுத்தின விசேஷம்லாம் ஏன் அதை சொல்லணும்னா முழுக்க கொஞ்சம் த்ரில்லிங்காகவும் இருக்கும். ஆனால் அதிகமாக அதில் போகாமல் அங்கே சீசன் சொன்னார், இங்கே டைரெக்டாக இயேசு கிறிஸ்துவே சொன்னதுனால, அவர் வாய்மொழியாகவே சொன்னதுனால கொஞ்சம் இதில் நம்ம வந்து கவனம் செலுத்த போகின்றோம். அப்போ என்னன்னா அறிமுகம், முதலாவது அடிப்படை சத்தியங்கள் ஒரு 5 காரியங்களை பார்க்க ஆரம்பித்தோம். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா அந்த 13ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 13ஆம் அதிகாரத்தில் முதல் ஒரு சில வசனத்தை படித்து காண்பிக்கிறேன். மார்க் 13ஆம் அதிகாரம் ஒரு சில வசனத்தை படிக்கிறேன் பாருங்கள். அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும்போது அவருடைய சீசர்களில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒளிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுரும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்திற்கு அடையாளம் என்ன, எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். கவனமாக கேளுங்க. தொடர்ந்து 4 வசனம் படித்தோம். இது அப்படியே தொடர்றாரு. கடைசி இந்த புஸ்தகத்துடைய 14-37 வரையிலுமே இதை தொடர்ந்துட்டு போகிறாரு. வந்து நம்ம முதலாவது இந்த 4 வசனத்தை படித்து முடித்த பிற்பாடு அடுத்தது 5லேருந்து தொடர்ந்து இன்னும் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்கும். பல காரியங்கள்லாம் நம்ம வந்து அது புரிந்து கொள்ள முடியும். முதலாவது பார்த்திங்கன்னா, அவர் சொல்கிற, அவர் தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது அவருடைய சீசர்கள் ஒருவன் அவரை நோக்கி, தேவாலயத்தை விட்டு புறப்படும் போது என்ன, தேவாலயத்தை விட்டு புறப்படுறாங்க. தேவாலயத்தை விட்டு புறப்படுறதுக்கு முன்னாடி பல காரியம், தேவாலயத்தில் பல கேள்விகள் எழுப்பப்பட்டது. இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாக வந்து பல சதுசேயர்கள், பரிசேயர்கள், பல பேர்லாம் பல கேள்விலாம் எழுப்ப ஆரம்பித்தாங்க. எல்லா கேள்விக்குமே இயேசு கிறிஸ்து அழகான பதிலை கொடுத்தார். வந்து அவங்க யாருமே நினச்சி பார்த்துருக்க மாட்டாங்க, இவர்கிட்ட இப்படிப்பட்ட பதில் வரணும் யாருமே நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட பதில்களெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவாலயத்தில் இருக்கும்போதெல்லாம் பேச ஆரம்பித்தார். வந்து கஷ்டமான கேள்விலாம் கேட்டாங்க, கஷ்டமான எல்லா கேள்விக்கும் பதில் கொடுத்தார். வந்து இப்படியே பேசி முடித்த பிற்பாடு தான் தேவாலயத்தை விட்டு புறப்படும்போது அவருடைய சீசர்கள் ஒருவன் அவரை நோக்கி, போதுகிறேன், இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். கவனமாக கேளுங்க. இவன் கேள்வி கேட்குறான், இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிறாரு. இயேசு கிறிஸ்து பதில் சொல்கிற விதத்தை பார்த்தாலே இதெல்லாம் எவ்வளோ கொஞ்சம் கஷ்டமான ஒரு விஷயம் என்பதை நம்ம வந்து தெரிந்து கொள்ள முடியும் இந்த விஷயங்களில். வந்து அப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன சொல்கிறாருன்னா, முதல்ல கேள்வியை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவது கேள்வி என்னன்னா, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டிடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான் என்று கேட்கிறான். ஒருத்தன் கேட்குறான்னு போடப்பட்டிருக்கு. வந்து அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறாரு, அவனுக்கு பிரதியுத்தரமாக, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்கிறதை நம்ம பார்க்குறோம். வந்து பிற்பாடு ஒளிவ மலைக்கு போகிறாரு. அங்கே 4 சீசர்கள் வருகிறத நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். இந்த கேள்வி வந்து எப்படி எழும்புகிறதுன்னு கவனிச்சிங்கன்னா, சீசர்கள் தேவாலயத்தை விட்டு வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா, அந்த ஆலயத்தை பார்க்கும்போது அவர்களுக்குள்ள ஒரு பல கேள்விகள் எழும்ப ஆரம்பிக்கின்றது.
சொல்லப்போனால் இந்த அதாவது சாலமோன் கட்டின தேவாலயம், இது சாலமோன் கட்டின தேவாலயம் பிற்காலகட்டத்தில் வந்து கடைசியாக இது வந்து ஏரோது ராஜா மூலமாக இது புதுப்பிக்கப்படுகின்றது. இந்த சாலமோன் கட்டின தேவாலயம் வந்து இந்த யூத மத தலைவர்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா ஏற்கனவே தேவாலயத்தில் இருந்துருக்கிறாங்க. பல கேள்வி எழுப்பப்பட்டது, பதில் சொல்லிட்டு வர்றாரு. இப்போ அதே மூடு, அதே ஒரு அனாயிண்டிங்குடைய வெளியே வராரு. தேவாலயத்துட்டு வெளியே வராங்க. அங்கேருந்து வெளியே வரும்போது என்ன, இப்போ அதாவது ஒரு இடத்துல சண்டை நடந்துச்சுன்னா அதே கொஞ்சம் ப்ரெசன்ஸில் போகும்ல, அதே கோபத்தில் ஸ்கூலில் சில நேரத்தில் சாரும் டீச்சர்ஸ்லாம் ஸ்கூலில் வந்து பிள்ளைகள்கிட்ட கொஞ்சம் அவங்க நடந்துக்கிற விதங்களை பார்த்தாலே சொல்லிடுவாங்க, என்ன நடந்துன்னு தெரில வீட்டில், அங்கே இருக்கிற ப்ரெஷர்லாம் கொண்டு வந்து சார் வந்து நம்ம மேலே காமிக்கிறாருன்றெல்லாம் சொல்ல ஆரம்பிப்பாங்க. அதே மாதிரி பாருங்கள், இந்த இடத்துல கூட பார்த்திங்கன்னா அதே ப்ரெஷரில் வராங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அந்த ப்ரெஷரில் இருந்தாலும் இவங்க கேட்குற கேள்விக்கு பதிலை அழகாக தெளிவாக நிதானமாக நிறுத்தி சொல்கிறத நம்ம பார்க்கின்றோம். முதலாவது இந்த கேள்வியை பார்க்குறோம், இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும். கல்லுகள் எப்படிப்பட்டது, கட்டடங்கள் எப்படிப்பட்டது. ஏன் சொன்னோன்னா, எப்போதுமே நீங்கள் ஒரு சூப்பரான ஒரு காட்சியை பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துல இங்கே மட்டும் இந்த இடத்துல மட்டும் இல்லை, மற்ற இடத்துல நீங்கள் வந்து சில இடத்துல நம்ம போவோம், சில இடத்துல டூர் ட்ராவல்லாம் போகும்போது சில இடத்துல பார்க்கும்போதெல்லாம் நம்ம காமிப்போம், கூப்பிட்டு பாருங்கள் இது எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இல்லை கண்டிப்பாக யாராக இருந்தாலுமே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் நம்ம வந்து டக்குன்னு அப்படியே ஒரு மாதிரி நின்றுட்டு வர மாட்டோம் பாருங்கள், கொஞ்சம் ரசிப்போம். பாரு எவ்வளோ சூப்பராக அந்த ரியாக்ஷன், அதனுடைய அந்த பார்த்ததுனுடைய அந்த சந்தோஷத்தை மற்ற காரியத்தை நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்முடைய முகத்தில் ரியாக்ஷன் மூலமாக அவைகளை வெளிப்படுத்த ஆரம்பிப்போம். அந்த மாதிரி தான் இந்த சீசன் வெளியே வரப்போ கேட்குற ஒரு கேள்வியாக இருக்குது. வந்து எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளவு மகிமையாக இருக்குது பாருங்கள், இயேசுவே பாரும், நீர் பாரும். அப்படி சீசர்கள் ஒருவன் நோக்கி போதுகிறேன், இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். பாரு, இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில் தேவாலயம் எப்படிப்பட்டதாக இருந்தது என்று சொன்னால் பார்க்கறதுக்கு ரொம்ப மகிமையாக இருந்துச்சான் இயேசு கிறிஸ்துவின் காலகட்டத்தில். ஏன் அப்படின்னு சொன்னால், அதான் சொல்கிறாங்களே உலக அதிசயங்கள் சொல்கிறாங்க இல்லையா, உலக அதிசயங்கள் பல காரியங்கள் இருந்தாலும் 7 உலக அதிசயம்னு சொல்கிறாங்க. 8வது உலக அதிசயம் நான் தான் அப்படின்வாங்க சில பேர்லாம் வந்து. சரி, அந்த டாபிக் உள்ளே போக விரும்பல. என்ன சொல்கிறாங்கன்னா, அது உலக அதிசயங்கள் நிறையா இருந்தாலும் இந்த சாலமோன் கட்டின தேவாலயத்தினுடைய அழகு மிக 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 பிரம்மாண்டமாக இருந்தது. வந்து அந்த வெளிப்புறத்தை பார்த்தா அந்த தேவனுடைய ஆலயத்தினுடைய அந்த வெளிப்புறத்தை பார்க்கும்போது முழுக்க முழுக்க பியூர் ஒயிட் மார்பிள்ஸில் கட்டப்பட்டது. அதாவது இது யாருடைய காலகட்டத்தில்னா, ஏரோதுவின் காலகட்டத்தில் இந்த தேவாலயம் எப்படி ரினிவேஷன் பண்ணப்பட்டது, எப்படி புதுப்பிக்கப்பட்டது, எப்படி அது மாடிஃபை பண்ணப்பட்டது என்பதை பற்றி இப்போ ஏன்னா இப்போ இயேசு கிறிஸ்துவின் காலகட்டம், ஏரோது காலகட்டம், இயேசு கிறிஸ்துவின் காலகட்டங்கள் எல்லாமே ஒன்றாக இருக்கின்றது. இதை எழுதுகிற ஒரு யூத வரலாற்று ஆசிரியர் ஜோசிபஸ், கவனமாக இருக்கணும் நீங்கள், வேதத்தில் யூத கல்ச்சர்ஸை பற்றி அதிகமாக எழுதின ஒரு சில ஆத்தர்ஸ் இருக்கிறாங்க. இதில் சிறப்பானவர் ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடியவர். நீங்கள் வந்து யூத கல்ச்சர்ஸ் எல்லாம் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த எழுத்தாளர் யூதர்களை பற்றி, அதாவது எப்படி ஒரு சில இடங்களெல்லாம் ஒரு சில ஆட்களை பற்றி ரீசர்ச் பண்ணி எழுதுவாங்க, ஆராய்ச்சி பண்ணி எழுதுவாங்க. அப்படி ஆராய்ச்சி பண்ணி எழுதுனது ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடியவர். நான் அடிக்கடி செய்தியில் ஜோசிபஸ்ன்னு சொல்லுவேன். ஜோசிபஸ் கிடையாது, ஜோசிபஸ். இவர் வந்து பார்த்திங்கன்னா யூத வரலாற்று ஆசிரியர். அவங்க கரெக்டாக அக்கு வேற ஆணு வேற கழட்டி வைப்பார். எல்லாவற்றுமே எல்லா டீட்டெயில்ஸுமே அதிகமாக விலைக்கு விலாவரியாக சொல்லக்கூடியவர் இந்த ஜோசிபஸ் என்று சொல்லக்கூடிய யூத வரலாறு. இவர் சொல்கிறாரு, தூரத்துலேருந்து இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பனி போல, தூரத்தில் இப்போ ஒரு பனி பெஞ்சிச்சுன்னா இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீர்லாம் பார்க்கும்போது பனி படர்ந்த ஒரு காரியத்தெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக இருக்குமோ,
அதே போல் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஜோசிபஸ் என்ன சொல்கிறாருன்னா, இந்த தேவாலயத்தை பார்க்கும்போது கூட அவ்வளோ ஒரு பியூட்டியாக, அவ்வளோ ஒரு அழகாக தேவாலயம் காணப்படுமாம். ஏனென்று சொன்னால் அவர் எழுதுகிறாரு, பியூர் ஒயிட் மார்பலால் ஆனது அப்படின்னு சொல்கிறார். வெளிப்பிரகாரத்தை பார்க்கும்போது எவ்வளோ அழகாக தேவாலயம் அவ்வளோ அழகாக இருக்குமா. அது மட்டுமல்ல, கோல்டு உள்ள, அதாவது அந்த கலரில் ஆக்கப்பட்டிருந்தாலும் கூட உள்ளே பார்த்தீங்கன்னா மேலே கோல்டு அலங்காரம், மேலே அந்த கோட்டிங் கோல்டு அலங்காரம், அதாவது பொன்னினால் அதை அலங்கரித்து வைத்திருந்தார்களாம். இன்னும் சொல்லப்போனால் எல்லாமே தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டதாக இருந்தது என்று சொல்கிறார்கள். யார்? ஜோசிபஸ் அவர் சொல்கிறார். பல இடத்துல இந்த தங்கம்லாம் தெரியும் போது அந்த தங்கத்தோடு கூட விலை உயர்ந்த கற்களையும் யோசிச்சு பாருங்கள். ஆலயத்தில் பார்க்குறதுக்கே கண்கொள்ளா காட்சி, ஃபுல்லாக கோல்டு, அங்கங்கே விலையேற பெற்ற கற்கள். இன்னும் சொல்லப்போனால் ஜோசிபஸ் சொல்கிறாரு, சூரிய வெளிச்சம் அந்த ஆலயத்தின் மேலே பட்டாலே பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ஷைனிங் மாதிரி தெரிய ஆரம்பிக்குமா. ஆலயம்னா எப்படி இருக்கணும்? ஆலயம்னா இப்படி இருக்கணும். அவ்வளோ அழகாக இயேசு கிறிஸ்துவின் கால தேவாலயம் எப்படி இருந்தது பாருங்கள். அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுமா பாருங்கள் அந்த காட்சி. அதாவது அந்த தங்கத்தினுடைய ரிஃப்ளெக்ட், அந்த ஆலயத்தில் இருக்கின்ற கோல்டு மற்ற காரியத்தெல்லாம் வெளியே பார்க்கும்போதெல்லாம் அவ்வளோ ஒரு ரிஃப்ளெக்ட் ஆகிறது, கண்கொள்ளா காட்சியாகுது. அந்த சூரிய வெளிச்சம் அந்த ஆலயத்தின் மீது பட்ட உடனே அவ்வளோ ஒரு கண்கொள்ளா காட்சியாக அது ஜொலிக்கும் என்று சொல்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு மகிமையான ஒரு காட்சியாக இருக்கும் என்று எழுதி வச்சிருக்கிறார் இந்த வரலாற்று ஆசிரியர். ஆமென். ஏன்னா ஏரோது ராஜா இந்த யூதர்களை பிரியப்படுத்தணுன்றதுக்காகவே இந்த யூதர்கள் கட்டின அந்த டெம்பிள் ஆலயத்தை ரொம்ப அழகாக அதுக்கு பல செலவுகள் மற்ற காரியத்தெல்லாம் பண்ணிட்டு இவ்வளோலாம் பண்ணி வச்சிருக்கிறார். அது மட்டுமல்ல, இன்னொரு ரோம சரித்திர வல்லுனர் அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கோவிலில் தான், இந்த கோவிலை பற்றி இன்னொருத்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இந்த கோவில், இந்த தேவாலயம் என்று சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா அபரிதமான செல்வங்களை கொண்ட கோவில் என்று எழுதுகிறார். இன்னும் சொல்லப்போனால் உலகத்திலேயே மிகுந்த செல்வம் வாய்ந்த கோயில் என்று சொன்னால் அது இந்த கோயில் தான். எருசலேமில் இருக்கிற ஜெருசலேம் டெம்பிள் என்று சொல்லக்கூடிய இந்த எருசலேமின் தேவாலயம் தான் அவ்வளவு காஸ்ட்லி. இந்த உலகத்திலேயே ரொம்ப காஸ்ட்லியான கோயில்னா அந்த கோயில் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அதில் இருக்கின்ற தங்கம், அதில் இருக்கின்ற மார்பிள், இவர்கள் எல்லாருமே பார்த்திங்கன்னா விலை உயர்ந்த கற்கள், இதெல்லாம் கூட்டி வச்சு சொல்கிறாங்க. உண்மையிலே பார்த்திங்கன்னா இன்னொரு யூத வரலாற்று ஆசிரியர் சொல்கிறார், நீங்கள் பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்கப்பா அப்படின்றார். கவனமாக கேளுங்க. இதெல்லாம் எதுக்கு பேசிட்டு வரோம்? இயேசு கிறிஸ்துவ ஒரு சீசன் சொல்கிறான். என்ன சொல்கிறான்? போதகரே, இதோ இந்த கல்லுகள் எப்படிப்பட்டது, இந்த கட்டடங்கள் எப்படிப்பட்டது பாரும் என்றான். நாங்கள் தான் கொஞ்சம் அந்த டேஸ்ட்டை காமிச்சிக்கிட்டு வரோம். ஜோசிபஸ் மற்ற ஆட்கள்லாம் என்ன சொன்னார்கள் என்பதை பற்றி இப்போ என்னென்னா, இப்போ 2ஆம் வசனத்தில் பார்க்கும்போது என்ன சொல்கிறாரு, இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக என்னன்னா, நான் ஒன்றும் இதுக்கெல்லாம் மயங்க நாள் கிடையாதுப்பா. சில பேர்லாம் சூப்பராக ஏதோ ஒரு காரியத்தை காமிச்சா என்ன பண்ணுவோம், அப்படியே அது ஒரு மாதிரி அந்த சூப்பராக ஒரு காரியத்தை காமிச்சாலே அவங்களுடைய முகத்தில் அந்த ரியாக்ஷன் நம்ம பார்க்குறதே ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சில பேரை சந்தோஷப்படுத்துன்னு சில இடத்துல கூட்டி போவாங்க. சில பேர் அவங்கள மகிழ்ச்சி ஆக்கணும்னு அவங்க முகத்தில் அந்த ரிஃப்ளெக்ட் பார்க்கணுன்றதுக்காகவே சில இடத்துல கூட்டி போவாங்க. சில இடத்துல காமிப்பாங்க முகத்தில் ஒரு காரியம். இப்போ தேவாலயம் அதனுடைய மகிமையெல்லாம் ஒருத்தன் சொல்கிறான், பாருங்க ஆண்டவரே, இது கட்டடத்தை பாருங்கள், இதனுடைய கல்லுகள் எப்படிப்பட்டதுன்னு பாருங்கள். இப்படிலாம் பார்த்தோன்னே இயேசு கிறிஸ்து அப்படியே மயங்கிடுவார்னு நினச்சிருக்கிறானுங்க போல. ஆனால் இயேசு கிறிஸ்துனுடைய ரிப்ளை என்ன? இயேசு கிறிஸ்து அதுக்கு என்ன பதில் சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, இந்த பெரிய கட்டிடங்களை காண்கிறாயே, ரொம்ப பிரமாண்டமாக வர்ணிச்சியப்பா,
இதெல்லாம் காண்கிறாயே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடி எல்லாம் இடிக்கப்பட்டு போகும் என்றார். கவனமாக கேளுங்க. சாதாரணமாக, அதாவது இந்த கடைசி காலகட்டத்தெல்லாம் படிக்கிறவங்களுக்கு, நம்மளை போல ஆட்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த மாதிரி நடக்க போதாமே, ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லிராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள்லாம் வரும்னு சொல்லியிருக்கிறாரே. சில இடத்துல பாருங்கள், இந்த வசனத்தை வச்சு சில ஊழியக்காரங்கள்லாம் விசுவாசிகளை ரொம்ப மட்டுப்படுத்தி பேசலாம் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி தான் பாருங்கள், நான் கேள்விப்பட்டது, நான் அது நேரில் போய் பார்த்தது கிடையாது, நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படி தான் மெட்ராஸில் ஒருத்தர் வீடு கடனை உடனே வாங்கி வீடு அழகாக பிரமாண்டமாக கட்டியிருக்கிறார். பிரதிஷ்டை பண்ணுறதுக்கு ஊழியக்காரரை கூப்பிட்டா என்ன பண்ணணும்? ஊழியக்காரனை பிரதிஷ்டை பண்ண கூப்பிட்டா என்ன பண்ணணும்? ப்ளஸ் பண்ணி ஏதோ நல்ல ஒரு வார்த்தை எப்படியும் ஊழியக்காரங்களை இது கூப்பிடுறாங்க. ஊழியக்காரனை கூப்பிட்டாங்கன்னா ஏதோ வாழ்த்தையை சொல்லணும், ஒரு நல்ல வார்த்தையை சொல்லிட்டு போகணும். எப்போது எந்த ஒரு மங்களகரமான ஒரு விசேஷமாக இருந்தாலும் ஊழியக்காரங்க பெரியவங்க காலில் நீங்கள் காலில் விழுன்னு சொல்ல வரல. பொதுவாகவே உலகத்தின் வழக்கு என்ன, பெரியவங்க காலில் விழுந்து எதுக்கு விழுவுறாங்க? ஆசிரியர் என்ன சொல்ல, அவங்க வாயை திறந்து நல்லா இருமா, நல்லா இருப்பா, ஏதோ ஒரு நல்ல ஒரு வார்த்தையை சொல்லணுன்றதுக்காக தான், வாழ்த்துறதுக்கு தான் ஆனால் நம்ம பாஸ்ட்டு கூப்பிட்டு பார்க்கும்போது சில ஊழியக்காரங்களாம் வைத்தெரிச்சல் வரும். அப்படி தான் பாருங்கள், ஒருத்தர் என் வீட்டில் சோஃபா இல்லை, உன் வீட்டில் சோஃபா வாங்கிட்டியா, என் வீட்டில் அதில் நீ விதம் வாங்கிட்டியா, அது வாங்கிட்டியா அப்படின்னு நான் பாருங்கள். இந்த மாதிரிலாம் சில ஆட்கள் இருக்கிறாங்க. இவர் என்ன பிரசங்கம் பண்ணுறாரு? பிரசங்கம் பண்ண அழகாக பிரசங்கம் பண்ணாமல் இவர் சொல்கிறார், விசுவாசியே பார், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும். என்ன பண்ணுறது? டெடிகேஷனுக்கு கூப்பிட்டா என்ன வார்த்தையை சொல்லணும்? இந்த வார்த்தையை இந்த பாஸ்ட்டு வாயிலிருந்து கேட்டால் அந்த விசுவாசி என்ன நினைப்பார்? ஐயோ, நான் எவ்வளோ கடனை வாங்கி லோனு வாங்கி இதுக்கு எத்தனை அலைஞ்சி எத்தனை பேரை பிடிச்சி இவ்வளோ சிரமப்பட்டு எல்லாம் வாங்கிட்டு வீட்டை கட்டினா இந்த மனுஷன் பிரசங்கம் பண்ணுறாரு, விசுவாசியே ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள். என்ன சொல்கிறது சில ஆட்கள்லாம்? அதுதான் யாரை கூப்பிட்றீங்கன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? இல்லைங்க, எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறாருங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கிறாருங்க. சேலத்தில் நடக்குது பாருங்க. நம்ம ஒவ்வொரு ஏரியாவில் ஊழியக்காரங்க இருக்கிறாங்க, அவங்க பக்கத்தில் இருக்கிறாரு இல்லைங்க, அதான் ஆபத்து. கவனியமாக கேளுங்க. இயேசு கிறிஸ்து இந்த வசனம் சொல்கிறாருன்றதுக்காக இன்றைக்கு நம்ம நல்லா இருக்கிறவங்கள பிடிச்சி இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறதுக்காக இந்த வார்த்தையை கொடுக்கல. இது சில இடத்துல நம்மை போன்ற கிறிஸ்தவர்களுக்கு இந்த மாதிரி வசனம்லாம் ஒரு தேன் அமிர்த மாதிரி இருக்கும், நல்லா அல்வா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். ஆனால் யூதர்களெல்லாம் இந்த வார்த்தையை கேட்பார் என்று சொன்னால் அவர்களுக்கெல்லாம் ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கும். ஏன் இடி விழுந்த மாதிரி இருக்கும் என்று சொன்னால், யூதர்களுடைய நம்பிக்கையே தேவாலயம்தான் யூதர்களுடைய பெரிதான ஒரு நம்பிக்கை. இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, இதெல்லாம் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும்னு சொல்லும்போது என்னத்தை சொல்கிறாரு? நீங்கள் பாருன்னு சொன்னீங்க, பார்த்துட்டாரு. பார்த்துட்டு என்ன சொல்கிறாருன்னா, இது கம்ப்ளீட்டாக இடிக்கப்பட்டு போகும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இருக்காது. எவ்வளோ ஒரு ஷாக்கிங்காக யூதர்களுக்கு இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். ஏன் சொன்னேன்? யூதர்கள் டெம்பிள், ஆலயம் என்று சொன்னாலே ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணக்கூடிய ஒரு இடம். ஆனால் அந்த இடத்த இயேசு இப்படி சொல்லும்போது அவங்களுக்குள்ள ஒரு பெரிய ஒரு இடி விழுந்த மாதிரி இருக்கும். அது மட்டுமல்ல, இந்த இடத்துல சொல்லப்பட்டது ஒரு ப்ராஃபஸி போலவே சொல்கிறார், தீர்க்க தரிசனம் மாதிரியே இந்த வார்த்தையில் சொல்கிறார். கவனமாக கேளுங்க. பைபிளில் தேவன் பேசுகிற காரியங்கள், இயேசு பேசுகிற காரியங்கள்லாம் நீங்கள் எடுத்து பேசும்போது சில இடத்துல தீர்க்க தரிசனம் மாதிரியே சில வார்த்தைகள்லாம் வரும். சொல்ல போனால் இதுவும் ஒரு தீர்க்க ப்ராஃபஸி மாதிரியே, தீர்க்க தரிசனம் மாதிரியே வராரு. ஒரு ப்ராஃபஸியே கொடுத்துருக்கிறாரு. இங்கே என்ன கொடுத்துருக்கிறாரு? ஏங்க நல்லா திரும்ப இந்த வசனத்தை வச்சு இன்றைக்கி இருக்கிற பிரசங்கியார்கள் பிரசங்கம் பண்ணுறதுக்காக இந்த வசனம் இல்லை. அந்த காலத்தில் ஒரு ப்ராஃபஸி, ஒரு தீர்க்க தரிசனம் மாதிரி இருக்கிறது. நீங்கள் பார்க்குறியே இந்த தேவாலயம், அழகான மகிமையான தேவாலயத்தை பார்க்குறியே, ஒரு நாள் வரும் இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்பதை பற்றி பேசுகிறார்.
என்ன சொல்கிறாருன்னா, நீ பார்க்குற இந்த தேவாலயம் ஒரு நாள் இது இடிக்கப்பட்டு போகும். யோசிச்சு பாருங்க. இயேசுனுடைய இந்த வார்த்தையெல்லாம் கேட்டு அந்த நாட்களில் இருந்த எல்லா யூதர்களும், ஏன் கூட இருந்த சீசர்கள் ஒரு சிலர் கூட இந்த வார்த்தையை கேட்டு ரொம்ப ஷாக் ஆகிருக்கலாம். ஏன் என்று சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், தேவாலயம் என்று சொல்லக்கூடியது யூத மதத்தின் மையம். ஏன் சொன்னால், இந்த ஆலயத்தில் தான் மக்கள் பலிகளை செலுத்துவார்கள், பண்டிகையை கொண்டாட ஆரம்பித்தாங்க. இந்த ஆலயத்துக்கு நேராக தான் ஜெபம் செய்ய ஆரம்பித்தார்கள் அவங்க. அது மட்டுமல்ல, ஆலயத்துக்கும் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை என்ன, இந்த இடத்துல போய் ஜெபம் பண்ணால் நிச்சயம் கர்த்தர் கேட்பார். அந்த ஆலயத்தில் மட்டும் கிடையாதுங்க, இந்த ஆலயம் எந்த டைரக்ஷனில் இருந்தாலும் அந்த டைரக்ஷனை நோக்கி மக்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. யோசிச்சுப்பா, அந்த இடத்துல தான் அனாயிண்டிங்னு கிடையாது. மக்களுடைய யூதர்களுடைய பெரிய ஒரு அதீத ஒரு நம்பிக்கை என்னன்னா, அந்த ஆலயம் எங்கே இருக்குதோ அதுக்கு நேராக ஜெபம். இப்போ தானியேல், பைபிளில் தானியேலுடைய ஜெபம் எல்லாவற்றையும் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா, அவன் வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக தன்னுடைய கரங்களை நீட்டி ஜெபம் பண்ணார் என்று வேதத்தில் போடப்பட்டிருக்கிறது. வழக்கத்தின்படியே எருசலேமுக்கு நேராக. அவங்க யூதர்கள் எங்கே போனாலும், எந்த டைரக்ஷனில் போனாலும் அவங்க எதுக்கு நேராக கை நீட்டி ஜெபம் பண்ணுவாங்கன்னா, எருசலேமுக்கு நேராக தான் கரம் நீட்டி ஜெபம் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்படின்னா இந்த தேவாலயம் இயேசுவுக்கு பெருசோ இல்லையோ, யூதர்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ஒரு பெரிதான ஒரு ஆலயம் இந்த ஆலயம். அதுதான் பாருங்க, இந்த ஆலயம் போயிடுச்சுன்னா அவ்வளோதான். அதுதான் தேவ பிள்ளைகளே, அவர் சொல்கிறாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு இடிக்கப்படும் நாட்கள் வரும். பாருன்னு சொன்னியே, இது எவ்வளோ பெரிய மகிமையினால இதை பாருன்னு சொன்னியே, ஆனால் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடி இடிக்கப்படும் நாட்கள் வரும். இயேசு கிறிஸ்து இந்த ப்ராஃபஸி சொன்னது போலவே கிட்டத்தட்ட 40 ஆண்டுகள் கழித்து அப்படியே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது. கவனிச்சிங்களா? இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு கல்லின் மேல் இவங்க தேவாலயத்தை பற்றி ரொம்ப பெருசா, ரொம்ப அதாவது ரொம்ப ரொம்ப ஒரு மாதிரி பெருமையாக பேசுனாங்க இல்லையா? சொல்கிறாரு, ஒரு கல்லின் ஒரு கல் அப்படி நாட்கள் வரும்னு சொன்ன காரியம் கிபி 70 நடந்தது என்று சொல்லி யூத கலாச்சார யூத வரலாற்று ஆசிரியர்கள் அதை அப்படியே எழுதி வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்கிறாரு, அவர் சொன்ன அந்த வார்த்தை என்னன்னா, இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு போகும். இன்னும் 40 ஆண்டுகளுக்குள்ளாக, 30 ஆண்டு ஆச்சு. இயேசு கிறிஸ்து கிமு 5 பிறந்தார். புரியுதுங்களா? எத்தனைங்க? கிமு 5 பிறந்ததாக வரலாறு சொல்லுது. கிமு 5. ஆகவே இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த தீர்க்க தரிசனம், இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தை 40 ஆண்டுகள் கழித்து கிபி 70 நிறைவேற ஆரம்பித்தது. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பார்த்தீங்கன்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்தை ஒரு காலகட்டத்தில் அசீரியர்கள் கொஞ்சம் களவாடி கொஞ்சம் இடிச்சிட்டுலாம் போனாங்க. பாபிலோனியர்கள் சில இடத்துல இதுக்கு பல வேலையெல்லாம் பண்ணி அங்கேயும் கொஞ்சம் அசம்பாவிதெல்லாம் பண்ணிட்டு போனாங்க. கடைசியாக அதை புதுப்பிச்சது பார்த்திங்கன்னா ஏரோது. கடைசியாக இயேசு கிறிஸ்து நாட்களில் ஏரோது தான் இதை என்ன பண்ணியிருக்கிறாருன்னா புதுப்பிச்சு அழகாக கொண்டு போயிட்டுருக்கிறார். அந்த நேரத்தில் தான் இயேசு கிறிஸ்து இதை சொல்கிறாரு. இந்த காரியம் என்ன சொல்கிறாருன்னா, இது இடிக்கப்பட்டு போகும் என்று சொல்கிறார். இன்னும் சொல்லப்போனால் அந்த நாட்களில் ரோமர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இதெல்லாம் பற்றி இயேசு கிறிஸ்து பேசிட்டு இருக்கிறார். கிரேக்கர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இதெல்லாம் ஏரோது மூலமாக பல காரியம் கட்டப்பட்டிருந்தாலும், ரோமர்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் இது எப்படி நடக்கும் என்பதை பற்றி இயேசு கிறிஸ்து அன்றைக்கே தீர்க்க தரிசனமாக சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார். அவன் எப்படி இந்த ஆலயத்தை அழித்து போடுவார்கள், ஆலயம் எப்படி இடிக்கப்பட்டு போகும், எப்படி இந்த ஆலயம் இடிக்கப்பட்டு ஒன்றுமில்லாமல் போகும். இன்னும் சொல்லப்போனால் யூத சரித்திரத்திலேயே அவங்களுக்கு நடந்த மிக மோசமான சம்பவங்களில் ஒன்று, நிறைய மோசமான சம்பவங்கள் யூதர்களுக்கு அடிக்கடி நடக்கும். எப்போ
எகிப்திலிருந்து கிளம்புனாங்க பாருங்க, எகிப்தில் இருந்தாங்க பாருங்க. எகிப்தில் இருக்கும்போது யூதர்கள் நடந்துச்சு. எகிப்தை விட்டு வெளியே வரும்போதும் நல்லா பிரம்மாண்டமாக ஒரு 40 வருஷம் நல்லா மோசையின் காலகட்டம் வரையும் யோசுவாவின் காலகட்டம் வரையிலும் ரொம்ப ஒரு பிரமாதமாக இருந்துச்சு ஆனால் யோசுவாவின் காலகட்டத்துக்கு பிற்பாடு நியாயாதிபதிகளின் காலகட்டத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் பல பாடுகளையும் பல பிரச்சனையும் அடிக்கடி பாவம் பண்ணுவாங்க, போய் விழுந்துருவாங்க, பல காரியத்தெல்லாம் இவர்கள் சந்தித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த யூத சரித்திரத்திலேயே யூத வரலாற்றிலேயே இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் நிறைவேறின அந்த காலகட்டங்கள்லாம் மிகவும் மோசமான காலகட்டங்கள் என்று யூத வரலாற்று ஆசிரியர்கள் அதை பற்றி சொல்லி எழுதி வைத்திருக்கிறார்கள். அந்த நாட்களில் ஹிட்லர் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசன் இருந்தான் பாருங்க, ஒரு ராஜா இருந்தார். உங்கள் சில பேர்லாம் தெரியும் ஹிட்லருடைய அராஜகம் நமக்கு தெரியும். ஹிட்லர் நல்லாவும் ஆட்சி செஞ்சவர், அது மட்டும் இல்லை கொடூரமாக ஒரு ஆட்சியும் அவருடைய காலகட்டத்தில் செய்தவர். ஏன்னா இவர் மில்லியன் கணக்கான யூதர்களை இவரும் கொன்று குவிச்சிருக்கிறார் ஆனால் கிபி 70ஆம் ஆண்டில் ரோமர்கள் அந்த நாட்களில் எருசலேமில் முற்றுகை போட்டு அந்த மக்களை வெளியே போக விடாமல் டிஸ்டர்ப் பண்ணி, அது மட்டுமல்ல எருசலேமில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமாக அவங்க பேசுனாங்களே பாருன்னு சொன்னாங்க பாருங்கள், அந்த பிரம்மாண்டமான ஆலயம் இடிக்கப்படுவதற்கு முக்கியமான ஒரு காரணமாக அவர்கள் இருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இடிக்கப்பட்டாலும் ஒரு சுவர் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க. ஒரு சுவர், அது என்ன சுவர்னு சொல்கிறாங்கன்னா அந்த வெயிலிங் வால் அண்ட் வெஸ்டர்ன் வால் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்றைக்கும் சில பேர் அந்த இடத்துல போய் ப்ரேயர்லாம் பண்ணிட்டு வராங்க, அந்த போய் ஜெபம் அங்கே போய் ஜெபம் வந்தால் கேட்குன்றாங்க. ஆனால் உண்மையாகவே என்ன சொல்கிறாங்கன்னா கிபி 70 முற்றிலும் அது அகற்றப்பட்டு அழிக்கப்பட்டிருக்குது. ஒருவேளை பிற்காலகட்டத்தில் மக்களுடைய நம்பிக்கை வருன்றதுக்காக அந்த ஒரு சுவரை அவர்கள் எழுப்பியிருக்கலாம் என்ற ஒரு காரியத்தை வைக்கிறார்கள் ஒழிய, அன்றைக்கு கிபி 70 எல்லாம் டிஸ்ட்ராய் பண்ணப்பட்டிருக்குது. ஆனால் அந்த ஒரு வால் மட்டும் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற ஒரு காரியம் பார்த்திங்கன்னா ஒரு வேளை இருக்கலாம், இல்லாமலும் போகலாம் என்ற ஒரு அந்த அர்த்தத்தில் ஒரு டவுட்டில் அதை சொல்லிக்கிறாங்க. வெயிலிங் வால், அதாவது வெயிலிங் வால் அண்ட் வெஸ்டர்ன் வால்னு சொல்கிற ஒரு காரியம்னா அநேகமாக அன்றைக்கி இருந்திருக்கலாம், ஒருவேளை இடிக்கப்பட்டிருக்கலாம், ஒருவேளை பின்னாடி அவர்கள் மக்களுடைய நம்பிக்கை வரணுன்றதுக்காக ஒரு திரும்ப அந்த வாழை அவங்க கட்டிருக்கலாம்னு சொல்கிறாங்க. நம்ம அதை பற்றி நம்ம ரொம்ப உள்ள நுழைஞ்சி மூக்கு நுழைக்க வேண்டாம், புரியுதுங்களா? சில விஷயத்தை மட்டும் சொல்கிறத புரிஞ்சு வச்சுக்கிங்க. சில விஷயத்தை ரொம்ப டீப்பாக போய் நம்ம என்ன பண்ணக்கூடாது, இது ஏன் இப்படி அப்படின்னு நம்ம உள்ளே போய் ரொம்ப ரொம்ப உள்ளே போகக்கூடாது. சில விஷயங்கள்லாம் ரொம்ப உள்ளே போகக்கூடாது. பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டா பெட்டர். வேதத்தில் இல்லாத காரியத்தெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ண உள்ளே போனீங்கன்னா அது நமக்கே ரொம்ப ஆபத்தாலாம் கொஞ்சம் முடிந்துவிடும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஓகேங்களா? சரி, என்ன சொல்ல வரோன்னா அந்த நாட்களில் இயேசு கிறிஸ்து சொன்ன தீர்க்க தரிசனம் அப்படியே நிறைவேறினது என்பது தான் கிபி 70 அப்படியே நிறைவேறினது என்பதை நம்ம வரலாறில் பார்க்குறோம். பைபிளில் கிடையாது. கிபி 70 தேவாலயம் இடிக்கப்பட்டுச்சு அப்படிலாம் பைபிளில் கிடையாது. யூத வரலாற்றுகளே இவைகளெல்லாம் அருமையாக பேசப்பட்டிருக்கிறது. ஏன்னு சொன்னால் சில காரியங்கள்லாம் தேவன் சொன்ன ஒரு வார்த்தைகள், இயேசு கிறிஸ்து சொன்ன வார்த்தைகள் பிற்காலத்தில் சில வசனங்கள்லாம் இருக்குது. இந்த வசனத்தெல்லாம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி இணைக்கும் போது என்ன சொல்கிறாங்கன்னா இது நடந்ததாக பைபிளே சில வசனங்கள்லாம் இருக்குதுன்ற மாதிரி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஆனால் என்ன ஒரு காரியம்னா திரும்ப படிக்கிறேன். இயேசு இந்த 3ஆம் வசனம் படிக்கிறேன் பாருங்க. 3ஆம் வசனம் இதை தெரிஞ்சுக்கணும், கண்டிப்பாக அதை பற்றி பேசுவோம். இந்த வசனத்தை பற்றி டீப்பாக பேசுவோம். 3ஆவது வசனத்தை படிப்போம். பின்பு அவர் தேவாலயத்துக்கு எதிராக ஒலிவமலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் பேதுருவும் யாக்கோவும் யோவானும் அந்திரேயாவும் அவரிடத்தில் தனித்து அதாவது ப்ரைவேட்டாக இருக்கும்போது தனித்து வராங்க, பேசுகிறாங்க. இயேசு கிறிஸ்து வெளியே உட்காந்துருக்கிற நேரத்தில் ஆலயத்துக்கு எதிராக எங்கே உட்காந்துருக்கிறாரு? ஒலிவமலை மேலே உட்காந்துருக்கிறாரு. இப்போ ஒலிவமலை உட்காந்து ஆலயத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இப்போ 4 பேர் வராங்க. யாரெல்லாம் 4 பேர் யாருங்க? பேதுரு, யாக்கோபு, யோவான், அந்திரேயான்னு சொல்லுங்க 4 பேர் வராங்க. என்ன பண்ண கேள்வி கேட்குறாங்க. இப்போ என்ன படிக்கிறேன் பாருங்க. அவரிடத்தில் இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் எல்லாம் நிறைவேறத்தக்கதாக நிறைவேறும் காலத்துக்கு அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள்.
இயேசுக்கு சொல்கிறாரு இடிக்கப்படும் நாட்கள் வரும்னு சொல்கிறார். ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இடிக்கப்பட்ட நாட்கள் வரும்னு சொல்கிறாரு. இப்போ இயேசு செப்பரேட்டாக போயிட்டார். இப்போ 4 பேர் செப்பரேட்டாக வராங்க, தனியாக வராங்க. தனியாக வந்து ஆண்டவரே நீங்கள் சொன்னீங்களே இதுக்கு அர்த்தம் என்ன என்று சொல்லி கேட்குறாங்க. கவனமாக கேட்கல, திரும்ப அந்த வசனம் படிக்கிறேன். ஏன்னா இதுதான் அடுத்த வாரத்தில் தியானிக்க போகிறோம். அதுக்காக தான் வந்து இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகளெல்லாம் நிறைவேறுவதற்கான அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். இவைகள் எல்லாம் எப்போது சம்பவிக்கும், இவைகள் எல்லாம் எப்போது நிறைவேறும் காலத்துக்கான அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்குறாங்க. வந்து அதாவது மார்க்கு புஸ்தகத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயம் எப்படி இடிக்கப்படும், இதுக்கு வேண்டிய ஒரு அடையாளம் என்னன்னு கேட்குற மாதிரி தான் தோணும், கேள்வி எழுப்புற மாதிரி தான் இருக்கும். ஏன் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறாரு, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் தான் எப்படி இடிக்கப்படும் நாட்கள் வரும்னு சொன்னதுனால இப்போ இவங்களுடைய கேள்வி என்ன, இவங்க இயேசு கிறிஸ்து ஒலிவ மலைக்கில் உட்கார்ந்து தேவாலயத்தை பார்த்துட்டு இருக்கும்போது 4 பேர் போகிறாங்க. இப்போ இவங்க எப்படி கேள்வி எழுப்புறாங்கன்னா அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, எப்படிப்பட்டதுன்னு கேட்டாங்க. இவர் சொன்னாங்க இடிக்கப்படும் நாட்கள் வரும்ன்றாரு. இப்போ இவங்க கேட்குற ஒரு கேள்வி என்ன, இவைகள் எப்பொழுது, எவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், எவைகள் எப்பொழுது இவங்க கேட்குற கேள்வி என்ன, இது ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அது எப்படி இடிக்கப்படும் நாட்கள் வரும்னு சொல்கிறாரு. இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும் என்ன அர்த்தம், இவைகள் என்ன, இந்த ஆலயம் இடிக்க ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அதை எப்படி இடிக்கப்படும் நாட்கள் வருமே, இது எப்பொழுது சம்பவிக்கும், இவங்க கேட்குற கேள்வி அப்படி தான் இருக்குது. வந்து இவைகளெல்லாம் நிறைவேறும் காலத்திற்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஆனால் இங்கு வந்து மார்க்கில் வருது, ஆனால் மத்தேயுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். வந்து இதே சம்பவம் மத்தேயுவில் வருது, இங்கே மார்க்குவிலே அதாவது விடப்பட்ட சில விஷயங்கள்லாம் வந்து விடப்பட்ட சில விவரங்கள் எல்லாம் மத்தேயுவில் என்ன பண்ணியிருக்குது வந்திருக்கிறது. அதாவது இதே சம்பவம் மத்தேயு பேசும்போது ஆலயத்துக்கு வெளியே வராங்க, சீசர்கள் பார்த்து கமெண்ட் பண்ணுறாங்க, இது அழகாக இருக்கணும் ஏசு சொல்கிறாரு, இது இடிக்கப்படும் சொல்கிறாரு. அப்புறம் வந்து இதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும்னு கேள்வி எழுப்புறாங்க. இதே கேள்வி தான் மத்தேயு ரிப்போர்ட் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா, படிப்போம். மத்தேயு 24:3, 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படித்து காமிக்கிறேன். எடுத்துக்கிட்டு 24:3 எடுத்துட்டிங்களா? படிக்கிறேன். பின்பு அவர் ஒலிவ மலையின் மேல் உட்கார்ந்திருக்கையில் சீசர்கள் அவரிடத்தில் தனித்து வந்து, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும், உம்முடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். புரிஞ்சுச்சா என்ன கேட்குறேன்னு? மார்க்கில் அவங்க கேட்ட கேள்வி, இயேசு கிறிஸ்து ஆலயம் இடிக்கப்படும் சொன்னார். அவங்க கேட்ட கேள்வி இது எப்போ நடக்கும் என்ற மாதிரி இருக்குது. ஆனால் மத்தேயு இது கொஞ்சம் உள்ளே இறங்கி இன்னும் கொஞ்சம் விலாவாரியா, ஏன்னா யூதர்களுக்கு மத்தேயு யூதர்களுக்கு இதை எழுதணும், இந்த புஸ்தகத்தை எழுதுனதுனால கொஞ்சம் விலாவாரியாக இதை எழுதி வச்சிருக்கிறார். அதாவது என்னங்க 3 சுவிசேஷமும் கொஞ்சம் வித்தியாசம் வேறு இருக்குது அப்படி கேட்கக்கூடாது. 3 பேருமே ஒரே காரியத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனால் 3 பேரும் சொல்லக்கூடிய ஆட்களுக்கு தகுந்த மாதிரி பாருங்கள், ஒரே பிரசங்கம் தான். இந்த பிரசங்கத்தை படித்தவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணலாம், படிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணலாம், நடுத்தர வர்க்கத்துக்கு ஒரு மாதிரி பண்ணலாம். புரியுதுங்களா? படித்தவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணலாம், படிக்காதவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணலாம். இந்த படித்தவங்களுக்கு படிக்க ஒரு மாதிரி, ஒரு இடையில நடுநிலையானவர்கள் அவங்களுக்கு ஒரு மாதிரி பண்ணலாம். புரியுதுங்களா? ஆகவே இந்த சுவிசேஷத்தெல்லாம் படிக்கும்போது நீங்கள் அப்படி படிக்கணும். படித்தவங்களுக்கு யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த நடுத்தர வர்க்கத்துக்கு யார் என்ன சொல்லியிருக்கிறாங்க, இந்த படிக்காதவங்களுக்கு யார் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்றது அந்த மாதிரி, அதாவது அந்த மாதிரி விதத்தில் தான் செய்தி போயிருக்குது ஒழிய மற்றபடி இவங்க சொன்ன எல்லா கூற்றும் எல்லா சத்தியமும் ஒன்று தான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ என்னென்னா அதாவது நமக்கு ஒரு கேள்வி எழுவோம், என்னங்க மார்க் இப்படி சொல்கிறாரு, மத்தேயு இப்படி சொல்கிறாரு, இவர் என்ன பண்ணியிருக்கணும் இந்த இடத்துல, மத்தேயு என்ன சொல்லியிருக்கணும், இவங்க வந்து ஆலயம் இடிக்கப்படும், ஒரு கல்லின் மேல் ஒரு கல் அதே மாதிரி இடிக்கப்படும் நாட்கள் வரும். இப்போ மத்தேயு சொல்லும்போது என்ன சொல்லணும், இவர் என்ன சொல்லியிருக்கணும், மார்க்கில் சொல்லப்பட்ட பிரகாரமாகவே இவர் ஆன்சர் சொல்லியிருக்கணும். இவங்க கேட்குற ஒரு கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இவைகள் எப்பொழுது சம்பவிக்குன்னு கேட்டு அதை நிப்பாட்டிருக்கலாம்ல.
எதை நிப்பாட்டிருக்கலாம்? ஒரு கல்லின் மேல் ஒரு கல்லீரல் அதை எப்படி இடிக்கப்படும் நாட்கள் வரும்னு கேட்டாங்கல்ல, இவங்க எதோடு நிப்பாட்டிருக்கணும்? அதோடு அந்த ஆலயத்தோடு அவங்க நிப்பாட்டிருக்கணும். சம்பவிக்கும், இது எப்பொழுது சம்பவிக்கும்னு கேட்டு நிப்பாட்டிருக்கணும்ல. அடுத்த ரெண்டு வார்த்தை நினைக்கிறேன், என்ன சொல்கிறாங்க? உம்முடைய வருகைக்கும். இந்த இடத்துல இயேசு அதை பற்றி பேசியிருக்கிறாரா? அதை எந்த இடத்துல? 2ஆம் வசனத்தில் எவ்வளோ சொன்ன? 2ஆம் வசனம் அதை பற்றியா பேசுகிறாரு? வருகையை பற்றிய பேசுகிறாரு. உங்களுடைய வருகைக்கும் உலகத்தின் முடிவை பற்றியா பேசுகிறாரு? வருகைக்கும் அடையாளம், உலகத்தின் முடிவுக்கும் அடையாளம் என்ன எங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றார்கள். ஓகே, ஒரு சில விஷயம் சொல்லிட்டு அடுத்த வாரம் அதெல்லாம் உள்ளே போவோம். பைபிளை புரிஞ்சுக்க வேண்டும் என்று வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு வியாக்கியானம் இருக்குது. நான் அடிக்கடி இந்த வியாக்கியான விதிகள்லாம் சில இடத்துல சபையில் சில இடத்துல சொல்லியிருக்கிறேன். வியாக்கியான விதிகள் என்று சொல்கிற டாப்பிக்கில் சில இடத்துல பிரசங்கம் பண்ணும்போதெல்லாம் அந்த வியாக்கியானத்தை சொல்லியிருக்கிறேன். நீங்களும் ஒருவேளை இன்றைக்காவது ஷார்ட்ஸில் கூட இந்த வியாக்கியானத்தெல்லாம் சில பேசியிருக்கிறோம். வந்து சரி, அதை பேசி நம்ம இந்த நேரத்தை கடத்த வேண்டும் என்று விரும்பலை. அதாவது இந்த வேதத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் வியாக்கியான விதியில் ஒரு முறை என்னன்னா, வேதத்தை வேதமே வியாக்கியானம் செய்கிறது என்கின்ற ஒரு மெத்தட் இருக்குது. அதாவது கிரீக், அதாவது எபிரேய வார்த்தைகளை வைத்து வியாக்கியானம் பண்ணலாம், கிரேக்க வார்த்தைகளை வைத்து வியாக்கியானம் பண்ணலாம், சில இலக்கண ரீதியாக வியாக்கியானம் பண்ணலாம், புவியியல் ரீதியாக வியாக்கியானம் பண்ணலாம், எழுத்து ரீதியாக வியாக்கியானம் பண்ணலாம், எண்கள் ரீதியாக வியாக்கியானம் பண்ணலாம். ஆனால் இதில் இருக்கிற பெஸ்ட் மெத்தட் என்ன சொல்கிறாங்க? வியாக்கியான விதியில் இருக்கிற பெஸ்ட் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தை வேதமே வியாக்கியானம் பண்ணுறது இல்லையா, இதில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்கன்றாங்க. புரியுதுங்களா? சில பேர்லாம் பாருங்கள், எப்படியாவது எபிரேயத்தை கற்றுக்கணும், எப்படியாவது கிரேக்கத்தை கற்றுக்கணுங்க, எப்படியாவது லத்தீனை கற்றுக்கணும், எப்படியாவது அரேமியாவை கற்றுக்கணும். ஏன்னா இதெல்லாம் ஏன்னா இன்றைக்கி நிறைய ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிற ஒரு காரியம் என்னென்னா, நீங்கள் வந்து எபிரேயத்தை கற்றுக்கிட்டா தான் பைபிளை ஒழுங்காக படிக்க முடியுன்றாங்க, கிரேக்கத்தை கற்றுக்க ஒழுங்காக பைபிளை படிக்க முடியும். உண்மை தான், ட்ரூத்து தான். நம்ம அந்த கருத்துக்கெல்லாம் நம்ம வந்து எதிரி கிடையாது. புரியுதுங்களா? சில நேரத்தில் வேதத்தை நம்ம நல்லா இன்னும் ரொம்ப டீப்பாக கற்றுக்கணுன்னா எபிரேயத்தை கற்றுட்டு, கிரேக்கத்தை கற்றுட்டு, அராமிக் லத்தீன்லாம் கற்றுட்டு நம்ம வந்து படிக்கும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக சிறப்பாக இருக்கும். ஆனால் வியாக்கியான விதிகளில் இருக்கின்ற பெஸ்ட் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் படிப்பறிவு இல்லாதவங்க, அவங்க எப்படிங்க போய் எபிரேயத்தை கற்றுக்க முடியும், அவங்க எப்படிங்க போய் கிரீக்கை கற்றுக்க முடியும், அவங்க எப்படி அரேமிக் அவங்க எப்படி லத்தீனை கற்றுக்க முடியும்? அவங்க என்ன பண்ணாங்க, நல்லா கவனமாக கேளுங்க. எங்களுக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த சில ஆட்கள் இருக்கிறாங்க பாருங்கள், வயசானவங்கள்லாம். அவங்க எந்த எபிரேயத்தை போய் படித்தாங்க, அவங்க எந்த இதுக்கு போய், எனக்கு முன்னாடி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த ஊழியர்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எந்த வேதாகம கல்லூரிக்கு போகாமலே பயங்கரமாக பிரசங்கம் பண்ண ஆட்களாக இருக்கிறாங்க. வந்து சொல்கிறது புரியுதுங்களா? உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னு புரியுதுங்களா? சில பேர்லாம் எந்த வேதாகம கல்லூரிக்குமே போகல. ஒன்றே இன்றைக்கி எங்கள் வீட்டுக்கு வந்து ஏகப்பட்ட புஸ்தகம் வச்சுருக்கிறேன். ஆனால் நான் சொல்கிற சில பிரசங்கியார்கள் எல்லாருமே இந்த ஒரு புக்கை தவிர வேறு எதுவுமே வச்சுருக்க மாட்டாங்க. சில சபைகள் அவங்க சொல்கிற, நீங்கள் எதுக்கு வேறு ஆவிக்குரிய புஸ்தகம் ஏன் படிக்கிற, எதுக்கு படிக்கிற, இது ஒன்றுமே போதுன்னு இருக்கிறாங்க. அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், அவருடைய விசுவாசத்தை கனம் பண்ணுறோம். அதனால் அது மட்டும் போதும்னு சொல்லலை. இன்றைக்கி நிறைய வழிகள் இருக்குது, அதையும் நம்ம ஃபாலோ பண்ணுற தப்பு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன பேச வரோம்னா, இதில் இருக்கிற பெஸ்ட் மெத்தட் என்ன சொல்கிறாங்க, வியாக்கியான இதில் இருக்கிற பெஸ்ட் மெத்தட் என்ன சொல்கிறாங்கன்னா, வேதத்தை வேதாகமே மொழிபெயர்க்கின்றது, வேதத்தை வேதமே நமக்கு விளக்குகிறது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார்கள். ஒரு வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா இது மாதிரி இருக்கின்ற இன்னொரு வசனத்தை பார்த்தாலே நமக்கு முழுசாக புரிஞ்சிருன்றாங்க. ஏன்னா பைபிளில் போடப்பட்டிருக்கு, எந்த வசனமும் ஜோடி இல்லாது இராதுன்னு போடப்பட்டிருக்குது. கர்த்தருடைய வசனத்தை தேடி பாருங்க, இது ஒன்றும் ஜோடி இல்லாமல் இருக்காது, இதனுடைய ஜோடி இன்னொரு இடத்துல இருக்குன்றாங்க. அப்புறம் புரிஞ்சுக்கணும்னா, சரி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குதுன்னா இன்னொரு இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குது, அங்கே என்ன பார்க்கணும், அங்கே என்ன இதே காரியத்தை சொல்கிறாங்கன்றத கொஞ்சம் முன்ன பின்ன படித்து பார்த்தோம்னா ஈஸியாக புரியுன்றாங்க. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? அதனால் நம்ம அடுத்த வாரம் இந்த வியாக்கியானத்துக்குள்ளே போயிட்டு என்ன சொல்கிறாரு, என்ன சொல்ல வராருன்றதெல்லாம் நம்ம அடுத்த வாரம் இதை டீப்பாக பேசுவோம். எனக்கு ரொம்ப டீப்பாக பேசணும்னு ஆசை தானே, உங்களெல்லாம் உட்கார வச்சு பேசணும்னு ஆசை தான். ஆனால் வீட்டுக்கு போய் மற்ற காரியத்தெல்லாம் செய்யணுன்றதுனால எழுந்து நிருப்பம் எப்பொழுது.
அடுத்த வாரத்தில் இந்த வசனத்தை விளக்க போகிறோம். என்ன சொல்ல போனால், இது எது உண்மை? மார்க்கு சொன்னது உண்மையா இல்லை மத்தேயு சொன்னது உண்மையா? என்ன சொல்ல வராங்க? மார்க்கு சொன்னதோட ஆலயத்தை மட்டும் தான் பேசுகிறாரா, இல்லை மத்தேயு சொல்கிறது மாதிரி இவங்க எக்ஸ்ட்ரா இன்னும் ரெண்டு கொஸ்டினை வைக்கிறார்களே? அப்போ இவர் மத்தேயு சொல்கிறது கரெக்டா, இவர் சொல்கிறது கரெக்டா, என்ன சொல்ல வராங்க என்பதெல்லாம் நம்ம என்ன பண்ணுவோம், கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுவோம். அடுத்த வாரத்தில் கொஞ்சம் தியானம் பண்ணுவோம். ஆமென். கவனமாக கேட்கணும். இந்த செய்தியெல்லாம் கேட்குறதுனால உங்கள் கவனம் கிறிஸ்துவின் மீது மட்டும்தான் இருக்க வேண்டுமே ஒழிய மற்ற காரியத்தில் உள்ள போய் நுழையக்கூடாது. நம்ம அந்த லக்கை தவற விட்டு விடக்கூடாது. கிறிஸ்துவை சந்திக்க அதுக்கு ஆயத்தமாக வேண்டுமே ஒழிய மற்ற காரியத்தில் ஆயத்தமாகக்கூடாது. நம்முடைய வேலை, ஒரு நாள் இயேசு கிறிஸ்து வருவார், அவரை சந்திக்க நீ ஆயத்தமா? அந்த கேள்வி மட்டும் தான் நம்முடைய உள்ளத்தில் கேட்டுட்ருக்கணும். ஆகவே மற்றதெல்லாம் படிக்கணும், தெரிஞ்சுக்கணும். நம்ம வசன சத்தியத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். முக்கியமாக என்ன, அவரை சந்திக்க நம்ம ஆயத்தமாக வேண்டும். அதில் குறிக்கோளாக இருக்க வேண்டும். ஓகே, கரங்களை உயர்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்கு நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் பிதாவே, இன்றைக்கு எங்களோட பேசின உங்களுடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இடைப்பட்ட நம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இதெல்லாம் கஷ்டமான காரியங்கள் என்று சொல்லி இவைகளை அவாய்ட் பண்ணக்கூடாது, இவைகளை ஒதுக்கி வைக்கக்கூடாது. இவைகள் வேதத்தில் இருக்கிறதுனால நிச்சயமாக இவைகளை தியானித்தே ஆக வேண்டும் என்ற உங்களுடைய வேதத்தின் நிர்பந்தத்தின் அடிப்படையில் நாங்கள் இவைகளை பார்த்து கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளெல்லாம் எங்களுக்காக நீர் எழுதி வைத்திருக்கிறீர், எங்கள் நல்வாழ்வுக்காக எழுதி வைத்திருக்கிறீர். நாங்கள் இவைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும் என்று இவைகளெல்லாம் எழுதி வைத்திருக்கிறீர். ஆகவே ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுத்த ஆண்டவர் தொடர்ந்து எங்களுக்கு ஊழியம் செய்வீராக. ஆண்டவரே, நாங்கள் இன்னும் தெரிந்து கொள்ளாத விஷயங்கள் இன்னும் ஏராளம் இருக்கிறது ஆண்டவரே. அதெல்லாம் புரிந்து கொள்ளும்படி எங்களுடைய கண்களை திறந்தருளும், எங்களை உதவி செய்யும். இந்த சத்தியத்தை அறிகின்ற அறிவினாலே எங்களை ஒவ்வொரு நாளும் விடுதலையாக்கும் ஆண்டவரே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கின்றேன். இந்த வீடியோவின் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஆசீர்வதிக்கின்றோம். தேவகரம் தாங்கி நடத்துவதாக. மகிமையான நாட்கள் நம்முடைய பிள்ளைங்க இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பார்க்கட்டும் என்று ஆசீர்வதிக்கின்றேன். ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய மூளை வளருவதை காட்டிலும் உம்முடைய பிள்ளைகளுடைய ஆவியிலே, ஆன்மாவிலே நல்ல ஒரு வளர்ச்சி உண்டாகட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன் தகப்பனே. ஹல்லேலூயா. ஆத்ம வாழ்வுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது சரீர பிரகாரமான தேவைகள் எல்லாமே சந்திக்கப்படுகின்றதே. அதே போல் நம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் ஆவிக்குரிய காரியத்துக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதற்கு தங்கள் வாழ்வை அர்ப்பணிக்கட்டும். அதன் மூலமாக மகிமையான நாட்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து காணட்டும் என்று ஆசீர்வதிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.